ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வெக்கேஷனுக்கு ஒகேனக்கல் பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டிகே கிராண்ட் பேலஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பெர் டேக்கு, அதாவது ஈவினிங் போனால் அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் இருக்கிறதுக்கு 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. ரூமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏசி வித் ஏசியோட இருக்குதுங்க. நல்லாவே இருக்குது. டபுள் காட்டோட ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து நம்ம காட்லேயே தூங்கிக்கலாம். அதுக்கு மேலே ஆள் இருந்தால் கூட கீழே வந்து நம்ம பாய் விரிச்சு கூட தூங்கிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ரூம் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயே மீல்ஸுமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. வித் டிவி, அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ஷன், அதுக்கப்புறம் எல்லாமே ஏர் கண்டிஷனர் எல்லாமே அவைலபிளுங்க. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில் அண்ட் ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் தரேன். அங்கே போயிட்டு எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயே டின்னர் அண்ட் மீல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்கள் போனது ஈவினிங் தான், அதனால் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்னிங் தான் வந்து வெளியே போகலாம், அதாவது குளிக்கிறதுக்கு அருவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேயே கோழி வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். நாட்டுக்கோழி இவரே வந்து கட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் தோசை சொல்லியிருந்தோம், ரைஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தோம், ரசம் கொஞ்சம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நாட்டுக்கோழி ஃப்ரை அண்ட் குழம்பு, தண்ணி குழம்பு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. 7:30க்கெல்லாம் வந்து உங்களுக்கு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாவே செஞ்சு கொடுத்துட்றாங்க. நம்ம கடைகளில் போய் சாப்பிட்றத விட இங்கேயே வந்து மீல்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு மீல் செய்யறதுக்குமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். நல்லாவே இருக்குது. உங்களுக்கு டீட்டெயிலாம் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். நைட் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து அருவிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இட்லி கடைக்கு தான் போனோம். அதுவுமே நியர்பையில் தாங்க இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லி, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் அங்கே கொடுத்த தக்காளி சட்னி அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இருக்குது. அங்கே 2 பாட்டிங்க வடை சுட்டு வித்துட்ருக்காங்க. அதுவுமே அல்டிமேட். பார்ட் 2 வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.